தமிழ்நாடு புத்தகர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில இளைஞர் அணி செயலாளர் சகோதரர் லைன் மோகன் அவர்கள் கண்டன உரையாற்றுவார். ஏழைகள் மட்டுமேதுமே உங்களது அடக்குமுறையும் அதிகார தத்துவமும் இங்கு பாய்ந்து கொண்டிருக்கும் என்பதை இந்த இடத்தில் உணர்த்துவதாக அந்த போராட்டம் அமைகிறது. எந்த காவல்துறையாக இருந்தாலும் சரி, எந்த ஆட்சியர்களாக இருந்தாலும் சரி, எவன் அடித்தால் திருப்பி அடிக்க மாட்டானோ, எவன் இதை செய்தால் திரும்பி கேள்வி கேட்க மாட்டானோ அவர்கள் மீது மட்டுமே உங்களது அடக்குமுறை இங்கு பாய்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு ஆதாரத்தோடு இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். எங்களுடைய போராட்டம் இந்த பணம் வாங்கிட்டு விட்டுட்டு போவோம், இவங்க எதுக்காக தான் போராடுறாங்க அப்படின்னு எவனாலையும் சொல்ல முடியாது. எங்களுடைய போராட்டங்கிறது என் வீட்டுக்கோ இங்க இருக்கக்கூடிய மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் வீட்டுக்கோ நன்மை நடக்கணும் இல்ல, இந்த குடிசை வீட்டுல வாழக்கூடிய என்னுடைய சமுதாயம் மட்டுமல்ல அனைத்து சமுதாய மக்களுக்குமே நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இந்த போல போராட்டங்களை தமிழ்நாடு முத்தரையர் முன்னேற்ற சங்கமும் சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகமும் தொடர்ந்து இது போல ஊழல் செய்யக்கூடிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இந்த போராட்டங்களை நடத்தி கொண்டு வருகிறோம். இப்ப நமக்கு முன்னாடி நிறைய உறவுகள் சொன்னாங்க, இப்போ நாங்க போராட்டம் நடத்துறது எங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க வேடிக்கை பார்க்கக்கூடிய எனது அன்பான உறவு சொந்தங்களுக்கும் தான், எல்லாருக்குமே ஒரு பிரச்சனைங்கிறது நடக்கிற வரையும் தான். அதனால உங்களுக்கு சேர்த்துதான் இந்த போராட்டம். அரசு அதிகாரிகளாக, அதாவது ஒரு சாதாரண மக்கள் காவல்துறை அணுகும் போது இந்த காவல்துறை எந்த ஒரு முறையான அணுகுமுறையும் ஏற்றுக்கிறதே கிடையாது. ஏழை வீட்டுல இருந்து வராங்க, ஒரு படிக்காத பாமர மக்கள் வராங்கன்னா அவங்க மீது மட்டும்தான் அவங்களுடைய அடக்குமுறை இருக்குமே தவிர மற்றபடி அரசியல்வாதிகள் வந்தாலோ அரசு அதிகாரிகள் வந்தாலோ அவங்களுக்கு எந்த விதத்திலும் குறையெல்லாம் பார்த்துக்கிறீங்க. ஒரு போராட்டத்திற்கு அனுமதி வழங்க கூட இங்க இருக்கக்கூடிய காவல்துறைக்கு உங்களுக்கு இது கிடையாது. நாங்க எங்களுடைய வீட்டுக்கு சொத்து சேர்க்கறதுக்காக நாங்க இந்த போராட்டத்தை நடத்தல. அண்ணன் சொன்னாங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 8 மணிக்கு எல்லாம் போராட்டத்தை நடத்தி முடிச்சுக்கோங்க. 8 மணிக்கு நடத்திக்கன்னு சொல்லாம பேசாரு அவங்க வீட்டுல போராட்டத்தை நடத்திக்கன்னு காவல்துறை சொல்லியிருந்தா நாங்க வீட்டிலே இருந்திருப்போம், அலைச்சல் தேவையில்லை. எங்களுடைய போராட்டமே இங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு கேட்கிறோம், மாவட்ட ஆட்சியரின் செயல்கள்ல இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு, இவ்வளவு மக்கள் சோறு தண்ணி இல்லாம இங்க இருக்கான், இவ்வளவு எதுக்காக அந்த போராட்டம் பண்றான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும்னா நாங்க போராட்டம் நடத்துறோம். மாவட்ட ஆட்சியர் கேட்டே திறக்காதப்ப நீங்க போராட்டத்தை நடத்தி முடிச்சுட்டு போனா அந்த போராட்டம் நாங்க நடத்தினா என்ன நடத்தாட்டி என்ன, எங்களுடைய கோரிக்கையை கூட நாங்க முறையா அந்த ஆட்சியர்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு எங்களை அடக்குமுறையில ஏற்படுத்தி வச்சிருக்கீங்க தமிழக காவல்துறை. இதனோட நீங்க கைவிடணும். நாங்க திரும்ப சொல்றோம், நாங்க எங்களுடைய வீட்டுக்காக போராட்டம் பண்றது கிடையாது, தனி ஒரு நபர் சொத்து சேர்ப்பதற்காக போராட்டம் பண்றது கிடையாது. எங்களுடைய சமூக மக்கள், எங்களுடைய தமிழக மக்கள் இந்த இடத்துல நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக போராட்டம் பண்றோம். கஜா புயல்ல ரொம்பவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்றானதுதான் பட்டுக்கோட்டை மாவட்டம். இந்த பட்டுக்கோட்டை வட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்துல மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. அதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா இயல்பு நிலை திரும்பிட்டு இருக்கு. இதுலயே வீடு கட்டித்தரோம், அது கட்டித்தரோம் அரசு அனுமதி பெற்று அதுக்காக எவ்வளவோ அலைச்சல் இது பண்ணி தன்னுடைய கனவா இருக்கக்கூடிய இந்த ஒரு வீட்டு கவர்மெண்டா கட்டி கொடுக்கிற வீடு கூட உங்களால கட்டித்தர முடியல. ஊராட்சி மன்ற தலைவர்னா என்னன்னே தெரியாம என்னமோ இவர்கள் தான் மாவட்ட ஆட்சியர் போலையும் இவங்க படிச்சு அந்த பதவிக்கு வந்தது போலையும் செயல்படுறத போல நிறுத்துங்க. இப்போ ஊராட்சி மன்ற தலைவர் இல்ல, இருந்தாலும் இதுபோல வரக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர்கள் இது போல செயல்பட நினைக்காதீங்க. உங்களுடைய வேலை என்ன தெரியுமா, இது போல பாமர மக்களுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள், உங்களுக்கு முதலாளி நாங்க. இது போல பாமர மக்கள் தான், இது போல கஷ்டப்படுற குடும்பங்கள் தான் உங்களுக்கு முதலாளி. நாங்க தேர்வு செஞ்சாதாண்டா நீங்க ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற தலைவி, இல்லைன்னா எவனும் இங்க இருக்க முடியாது. இதனால நீங்க நல்லது செய்யுங்கன்னா உங்களை ஊராட்சி மன்றத்துல அந்த பதவியில் அமர்த்துறோம். ஊராட்சி மன்றத்துக்கு மட்டும் நாங்க சொல்லல, எல்லா பதவிகளுமே சரி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட துறைகள் அனைத்துமே நீங்கள் எல்லாரும் இந்த பாமர மக்களுக்கு வேலையாட்கள் மட்டும் தானே தவிர எவரும் ஒன்றும் முதலாளி கிடையாது. எவரும் நீங்களா முடிவெடுக்கிற அளவுக்கு நீங்க தமிழகத்தை ஆள்கிற இந்த முதலமைச்சர் கூட இந்த மக்களுக்கான வேலையாள் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.
நாங்க ஓட்டு போட்டு இந்த மக்களுக்கு இந்த தமிழகத்துல யாரு வரணும், யாரு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற தேர்வு செஞ்சுதான் எங்களை வந்து இந்த பதவிக்கு நாங்க வந்து அமர்த்துறோம். நீங்க அதுக்கு வந்துட்டோம். நான் ஓட்டு போட்டு ஜெயிச்ச உடனே இந்த மக்களுக்காக நான் எதுவும் செய்ய மாட்டேன், இந்த மக்களுக்காக எந்த ஒரு குரலும் கொடுக்க மாட்டேன்னா அப்புறம் எதுக்கு நாங்க உங்களை வந்து எங்களுடைய மிகப்பெரிய சக்தியான வாக்கு வங்கி உங்களுக்காக செலுத்தி இன்னைக்கு நடு ரோட்ல பிச்சை எடுப்பது போல எங்களுக்கு இந்த உரிமத்தை தாங்க ஐயா, எங்களுக்கு தாங்க. மாவட்ட ஆட்சியாளர்களே, இந்த காவல்துறையும் இங்க இருக்கக்கூடிய ஊராட்சி மன்றத்திலும் நீங்க வந்து கண்காணிக்கணும் அப்படின்னு நாங்க கெஞ்சிட்டு இருக்க போறோம். எங்களுக்கு போராட்டம் பண்ணா கூட அனுமதி தராத இந்த காவல்துறை வேற என்னதான் பண்ணுவீங்க? இப்ப நம்ம பேசணும்னா வழக்கு மட்டும்தான் போடுவீங்க. அதுக்கு பயப்படுறவங்க தமிழ்நாடு முத்தரையர் முன்னேற்ற சங்கம் கிடையாது. எந்த ஒரு வழக்குக்கும் அஞ்சி இந்த பணிகளை நாங்க செய்யறதுல நாங்க ஒன்றும் தவறான இந்த இடத்தில் தவறான ஒரு விஷயத்தை எடுத்து போராடவில்லை. காவல்துறை வழக்கு பதிவு வழக்கு நாங்கள் ஒன்றும் சட்ட விரோத போராட்டம் அது கிடையாது. எங்களுடைய மக்களுக்கு நீங்க செய்யல நாங்க கேள்வி கேட்கிறோம். கேள்வி கேட்பது பொதுமக்களுடைய உடைமை, அதை மறந்துடாதீங்க என்னைக்குமே. இந்த காவல்துறைகளும் மாவட்ட ஆட்சியர் அவர்களே, நீங்கள் உங்களுடைய பதவிக்கு நாங்கள் மதிப்பளிக்கிறோம். இந்த பகுதியில நீங்க நல்ல சில திட்டங்களை கொண்டு வந்திருக்கீங்க, நல்ல விஷயம் கொண்டு வந்திருக்கீங்க. அதே போல உங்கள் பேருக்கு அவப்பெயரை உண்டாக்குவது போல இது மாதிரி ஊராட்சி தலைவர்கள் தலைவர்கள் இருக்காங்க, இதுக்கு முன்னாடி பண்ணிருக்காங்க. இதெல்லாம் நீங்க வந்து கண்டிக்கணும், கொஞ்சம் பார்க்கணும். இப்ப நாங்க தமிழ்நாடு முத்திரை சங்க சார்பாக மனு கொடுக்கிறோம்னா மட்டும்தான் நீங்க வந்து ஏத்துப்பீங்களா? பொதுமக்களா மனு கொடுத்தா ஏத்துக்க மாட்டீங்களா? எல்லா மனுவையும் பரிசீலனை பண்ணுங்க. எல்லா மனுவும் பரிசீலனை பண்ணி எது கரெக்டா இருக்கு, எது நேர்மையா இருக்கும், அதுக்கான தீர்வை நீங்க பார்த்து கொடுங்க. எதுவுமே பண்ணாம இதுவா இது கொஞ்சம் சிக்கலா இருக்குன்னு தள்ளி வச்சுட்டே இருந்தீங்கன்னா தள்ளி வைப்பது எங்களை மட்டுமல்ல, ஒரு நூற்றாண்டே நீங்க எங்கள் சமுதாயத்தை பின்னாடி தள்ளி கொண்டு போயிட்டு இருக்கீங்க. வளர்ச்சி தமிழகம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இங்க எங்க வளர்ச்சி நடக்குது? எல்லா இடத்திலும் படுகொலை மட்டுமே நடந்துகிட்டு இருக்கு. குறைந்தது ஒரு மாசத்துல மட்டுமே தமிழகத்துல 8 படுகொலை நடக்குது. 8க்கும் மேற்பட்ட படுகொலை இருக்காங்க. அதெல்லாம் மறைக்கப்பட்ட ஒரு படுகொலையா தான் இருக்கு. இதே எவ்வளவோ பேர் இந்த இடத்துல குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப சாகரத்துல கொள்றது இதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கால போராளிகள், இந்த மக்களுக்காக நியாயத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க. தன்னை சாமி என்ன கூட இப்ப மக்களுக்காக நல்ல விஷயம் நினைச்சாருன்னா அவரைதான் அடக்கு வேலைவங்க. அவர் மேலதான் அவங்களோட அதிகார பகரை எல்லாம் காட்டுவாங்க. மற்றபடி இந்த மக்களுக்காக எதுவும் செய்ய மாட்டாங்க. இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தாரு யாரா? சாமியானா இல்ல கலைவாணனா? கூட அவங்க மேல வழக்கு போட அடுத்த போராட்டம் பண்ணாரு. எவ்வளவு வழக்கு வேணாலும் போட்டுக்கோங்க. போராட்டம் பண்றப்பே உங்களுக்கு தெரியும் இந்த வழக்கு பாயும் இது பாயாதுன்னு. ஆனால் இந்த இடத்தில் உயிரே போனாலும் எங்களுடைய மக்களுக்காக நிற்போம் என உறுதியேற்றுதான் இந்த தமிழ்நாடு முத்தரையர் முன்னேற்ற சங்கத்திலும் சிங்க தமிழர் முன்னேற்ற கழகத்திலும் பயணிக்க என்பதை ஒரு பொழுதும் மறந்து விடாதீர்கள். நீங்க வழக்கு போடுறா போட்டுக்கீங்க, அது எங்களோட வளர்ச்சி தானே தவிர எங்களுடைய வீழ்ச்சி கிடையாது. நீங்க வழக்கு போறதுனால நாங்க பயந்துட்டு வீட்டுல உட்காந்துருவோம், அடுத்த போராட்டத்தை கையெடுக்க மாட்டோம் அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. எங்களுடைய குணமே நாங்கள் பிறக்கும் போதே இந்த இனத்திற்கான விடுவு காலத்தை எடுத்து உரைக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இந்த இனத்தினுடைய பிள்ளைகளாக நாங்கள் பிறந்திருக்கோம். தமிழகத்துல எங்களுடைய நாங்க வந்து ஒரு சில தலைவர்களை முன்னிறுத்திதான் இந்த போராட்டம் நடத்துகிறோம். அவர்கள் வழிகாட்டுதல் தான் நடத்துகிறோம். ஆனா நாங்களும் சில தலைவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எங்கள் போராட்ட குணம் வழியில் மட்டும்தான் போராட்டம் நடக்கும். நாங்கள் தலைவர் பிரபாகரனின் பிள்ளைகள் மட்டும் என்பதை இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எங்களுடைய மீனவ குடியில் பிறந்த எங்களுடைய அண்ணன் கரையான் என்கிற வம்சத்தில் பிறந்த அண்ணன் பிரபாகரன் வழியில் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்த வேண்டும் என்று நினைத்தால் நாங்கள் அடித்தால் திருப்பி அடிக்க நேரிடும். அதை நீங்கள் எந்தென்றும் மறந்து விடாதீர்கள். எங்களுடைய பணிகளை கூட, அதாவது நீங்க ஒழுங்கா நடந்தா நாங்க இந்த இடத்துல கத்திட்டு இருக்க போறோம். உங்களுடைய ஆட்சியில உங்களுடைய நிறை குறையெல்லாம் நீங்க தெளிவா பண்ணா நாங்க ஏன் இந்த இடத்துல போராடிட்டு இருக்க போறோம்? இல்ல உங்களுக்கு எங்களுக்கு ஏதாவது சொத்து பிரச்சனையா? உங்க இடத்த நாங்க வந்து கேட்டுட்டு இருக்கோமா? இந்த ஊராட்சி மன்ற தலைவர் இருக்காங்க, புலவாசலுடைய ஊராட்சி மன்ற தலைவர், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், உங்களுக்கு எனக்கு ஒரு சொத்து தகராறா? சொல்லுங்க. இந்த தலைவிக்கு நாங்க வந்து எது உங்கள்ட்ட இடம் கேட்டிருக்கோமா? எங்களுக்கு ஏதாவது உங்களுடைய இடத்துல பாதி கொடுங்கன்னு கவர்மெண்டா ஒதுக்கி இருக்கு. மத்திய அரசு மாநில அரசு ஒதுக்கக்கூடிய நிதியை எடுத்து கொடுக்காம எடுத்த நிதியை கூட நீ திருடிட்டு போன, எடுத்த நிதிக்கான கணக்கு கூட காட்டல. அப்புறம் என்னத்துக்கு இந்த போயிது? உனக்கு எதுக்கு அடுத்த முறை பதவிக்கு நீ வந்து மறுபடியும் போட்டுடுவ? அப்ப இந்த மக்கள் தானே ஓட்டு போடணும். உன் மனசுக்காக நீ நேர்மையா இருக்கணுமா இல்லையா? இந்த மக்கள் தானே நம்மள வாக்கு செலுத்தி, இந்த மக்கள் தானே இந்த பதவியில் நம்ம அமர்த்தி இருக்காங்க. இவங்களுக்காக நான் செஞ்சு கொடுக்கணும். எதுவும் கிடையாது. சாலை வசதியா கிடையாது,
குடிநீர் வசதியா கிடையாது. எதுவா இருந்தாலும் தெருவில் இருந்து கத்துங்கடா, நீங்களா ஏழையா பிறந்துட்டீங்கடா, நீங்களாம் வந்து பண வசதி இல்ல, உங்களுக்கான எந்த ஒரு உரிமையும் கேட்டு வாங்குற அளவுக்கு தகுதி இல்ல, அதனால நீங்க ரோட்ல கத்திக்கிட்டே இருக்க. கத்துறா நாங்க, நீங்க எந்த அளவுக்கு கத்துறீங்க அதனால எங்களுக்கு விளம்பரம் கிடைக்குதுன்னா நாங்க செஞ்சு கொடுக்குறோம், இல்லைன்னா அப்படியே விட்டுட்டு போறோம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. முட்டாள்களா? இந்த இடத்தில் பிறந்ததற்காக மட்டுமல்ல, இந்த தமிழனாக பிறந்தது கூட எங்களை இந்த இடத்துல தலைகுனிய வைக்கக்கூடிய இடத்துலதான் இருக்கு இந்த தமிழக அரசு. இதுக்கெல்லாம் போராட்டம் பண்றோமே, இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? 5000 ரூபாய் பணம் வந்தா மக்கள் மனசு மாத்திடுவானுங்க. ஒரு மாசத்துல 5000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டா அவங்க வந்து மனசை மாத்திடுவாங்க. இதெல்லாம் பாமர மக்கள் சிந்திக்க மாட்டாங்க. அந்த 5000 ரூபாய் கொடுக்குறியே, நீ ஆட்சிக்கு வந்து முதல் மாசத்துல இருந்து கொடுத்துருக்க வேண்டியதானே? ஆட்சிக்கு வந்து 2வது வருஷத்துல இருந்து கொடுத்துருக்க வேண்டியதானே? ஆட்சி என்னைக்கு போகுமோ, என்னைக்கு நம்ம அழிய போறோம்னு தெரியுமோ, அப்ப மக்களை திருப்திப்படுத்துற இதுதான் உங்களோட அரசு ஆட்சி. இதை நம்ம பேசுறோம்னா இவன் வந்து திமுகவுக்கு எதிராக பேசுறான், இவன் வந்து மத்த ஆட்சிகளுக்கு ஆதரவா பேசுறான். இந்த மக்கள் என்னைக்குமே வந்து இந்த தமிழ்நாடு முத்திரை சங்கம் குரல் கொடுத்துட்டுனா அது உண்மைக்கும் நேர்மைக்கும் மரத்தின் வழியை மட்டும்தான் குரல் கொடுக்குமே தவிர, உங்களை மாதிரி இந்த அயோக்கியத்தனத்தை பண்றத பின்னாடி வந்து நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு என்னைக்குமே தமிழ்நாடு முத்திரை சங்கம் சிங்கத்தமிழ் வரமாட்டோம். தப்புன்னு தெரியுதா? அந்த இடத்துல குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் கட்சியும் தான் இந்த தமிழ்நாடு முத்திரை சங்கம் சிங்கத்தமிழ் முன்னேற்ற கழகமும். நீங்க இந்த 5000 ரூபாய் கொடுத்த மக்கள்லாம் வந்து திருப்தி ஆயிடுவாங்க, ஓட்டு போட்டுருவாங்க, அதுக்கு அவங்களை இப்படி எல்லாம் சந்தோஷப்படுத்த மட்டும் நினைச்சுக்கிட்டு இருந்து இந்த ஆட்சி நடத்தாதீங்க. மக்களுக்கு நேர்மையான ஆட்சி கொடுங்க. மக்களுக்கு அடுத்த முறை யாரு சிஎம்மா வந்தாலும் சரி, இந்த மக்களுக்கு நேர்மையான ஆட்சியை கொடுங்க. நாங்க உங்களுக்கு பாராட்டுறோம். எந்த இடத்துல நாங்க திட்டுறோமோ அந்த இடத்துல பாராட்டுறோம். எங்களுக்கும் உனக்கும் விரோதி, எங்களுக்கும் நீங்க பகைவாளிகள் கிடையாது, நாங்களும் நீங்களும் வந்து சண்டைக்காரர்கள் கிடையாது. எங்க இனத்திற்கு எங்களுடைய நாங்க பிறந்தது தமிழ் குடிக்கு இந்த நன்மைகளை செய்து தரணும். அதை சமூகம் பார்த்து மட்டும் பிரிச்சு இந்த சாதிக்கு இவ்வளவுதான், இந்த சமுதாயத்துக்கு இவ்வளவுதான், என்ன இதனால என்ன நடக்க போகுது? ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இதற்கு நீங்கள் முறையாக நேரடி கவனம் கொண்டு இதற்கு நீங்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளுக்கும், இது சம்பந்தப்பட்ட யாரெல்லாம் இதற்கு ஊழலுக்கு துணை போயிருக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த பிரச்சனையை மறைக்க வேண்டும் என நினைக்கிறார்களோ அனைவர் மீதும் ஒரு முறை இந்த மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுத்தா போதும். அடுத்த முறை எந்த ஊராட்சி மன்றத்திலையும் எந்த தொகுதியிலுமே பிரச்சனை வராது. பிரச்சனை பண்ணா கலெக்டர் நேரடியா வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. அதனால நம்ம மக்களுக்கு நன்மையை செஞ்சு கொடுப்பாங்க. அதை விட்டுட்டு கண்டும் காணாம இவ்வளவு ஆட்சியர் கண்டும் காணாம போயிட்டாங்க, நம்ம மட்டும் இருக்கிறத எடுத்து பண்ணணும்னு நினைக்காதீங்க. மாவட்ட ஆட்சியர் அவர்களே, உங்கள் கையில் தான் முழு பவர் இருக்கு. உங்க கையில மட்டும்தான், நீங்க நினைச்சால் மட்டும்தான் இதுக்கான உரிய நடவடிக்கை எடுக்க முடியும்னா நாங்க நீண்ட நாளமாக போராட்டம் அறிவிக்கிறோம். பர்மிஷன் இல்ல, போராட்டம் நடத்துறோம் நாங்க போய் காவல்துறை கேட்டா அதுக்கான அனுமதி வழங்குறது கிடையாது. இதனால நாங்கள் உயர்நீதிமன்றத்துல எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவுகளை வைத்து நாங்க இது முறையா உயர்நீதிமன்ற அனுமதி பெற்று இந்த போராட்டம் நடத்துறோம். எதற்காக? இங்க இருக்கக்கூடிய எங்க பொறுப்பாளர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு போறோம்னா, மாவட்ட ஆட்சியர் அவர்கள் செவிலில் இந்த சத்தம் ஒலிக்க வேண்டும், இதற்கான தீர்வு காண வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இந்த போராட்டம். என்றென்றும் பொதுமக்களுடன் தமிழ்நாடு முத்திரை மன்ற சங்கமும் சிங்க தமிழர் முன்னேற்ற கழகமும் தொடர்ந்து கைகோர்த்து நிற்கும். இதற்கு எந்த முறையில நியாயமான போராட்டம் என்றாலும் சிங்க தமிழர் முன்னேற்ற கழகமும் தமிழ்நாடு முத்திரை சங்கமும் களத்தில் நிற்கும் என்று உறுதி கூறி நன்றியோடு விடைபெறுகிறோம். மாவட்ட ஆட்சியாளர்களே, உரிய நடவடிக்கை எடுங்கள். மீண்டும் எங்கள் போராட்டம் இதுபோல அமைதியாக இருக்காது. எங்கள் உயிரே போனாலும் எங்கள் மக்களுக்காகவும் இந்த தமிழ் மக்களுக்காகவும் இங்கே களத்தில் நிற்பதற்காகத்தான் நாங்கள் எங்கள் பொறுப்பு வாங்கி கொண்டு இருக்கிறோம். இதில் நாங்கள் உயிர் போனாலும் இந்த மண்ணில் இந்த மக்களுக்காக நிற்போம். அது எந்த சமுதாயமா இருந்தாலும் சரி, அவர்களுக்காக குரல் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.